இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே டிசம்பர் மாத மன்னாவாகிய வார்த்தையை பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தின் முதல் மாதங்களை தொடங்கி இன்று வரையிலேயும் 11 மாதங்களை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து இந்த 12வது மாதத்திலையும் நம்மளை நடத்தி வருகிற தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலையும் கடந்த மாதங்கள் வரையிலையும் கர்த்தருடைய கிருபை பெரிதாக விளங்கினது. 11வது மாதத்திலையும் சென்னையின் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதி ஊழியங்களை ஆசீர்வதித்தார். திருநெல்வேலி பகுதியுடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அநேக திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிற உதவி செய்யும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். தற்போது 3 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நாங்கள் சொல்லி வர ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த டிசம்பர் கால ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதங்களிலும் கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 21ஆம் தேதி ஒரு 100 நபர்களுக்கு ரோட்டோரத்திலே சாலை ஓரங்களிலே வசிக்கிறவர்களுக்கு ஒரு நேர ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து செயல்படுகிறோம். இந்த உதவி செய்யும் ஊழியத்தின் மூலமாக சிறிய சிறிய உதவிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் சித்தமானால் நீங்களும் இந்த ஊழியத்துக்காக செபியுங்கள். இந்த ஊழியத்துக்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதத்திலையும் அடியேன் பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. டிசம்பர் காலங்கள் என்று சொன்னாலே கிறிஸ்துவ பிறப்பை நாம் அனுசரித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்ததை அனுசரிக்கிற மாதம் தான் டிசம்பர் மாதம், கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அந்த மாதத்திலே அநேக உதவிகளை நாம் செய்கிறோம், அநேக நன்மைகளை செய்கிறோம், அவருடைய பிறப்பை அனுசரிக்கிறோம், அநேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் யோவானிலே இந்த அழகான வசனம் எழுதியிருக்கிறது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மெய்யான ஒளியாய் வந்திருக்கிறார் என்பது உண்மை. அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, எல்லா மனிதரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை அந்த ஒளி சந்தித்ததினால்தான் நானும் இந்த இடத்துல நிற்கிறேன். அதனால இந்த டிசம்பர் மாத தலைப்பானது மெய்யான ஒளி என்று தலைப்பிலே பிரசங்கிக்கிறேன். இந்த மெய்யான ஒளியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன, அது வருவதற்கு முன்பாக அது எதையெல்லாம் செய்தது என்பதையும் நான் பார்க்க இருக்கிறோம். அதே யோவான் 1:10 பார்க்கிறோம். உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமே அவரை அறியவில்லை. இந்த உலகத்தை உடைத்த பிதாவாகிய தேவன் தான் இந்த உலகத்திற்கு ஒரு மெய்யான ஒளியாக வந்திருக்கிறார் என்பதை இந்த உலகம் என்ன செய்யவில்லையாம், அறியவில்லையாம். அதை 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரம் அல்ல, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவரை குறித்து பிரசங்கிக்கும்படி அதிகாரத்தையும் அவர் கொடுத்தாராம். அல்லேலூயா. இந்த மெய்யான ஒளி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததாம், தன்னை வெளிப்படுத்துவதற்காக உலகத்துக்கு வந்தது. இந்த உலகத்தை உண்டாக்கினது தான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக உலகத்துக்கு வந்தது. அந்த மெய்யான ஒளியானவர் தான் நம்முடைய பிதாவாகிய தெய்வம். அது பிதாவாகிய தெய்வம் இந்த உலகத்திற்கு குமாரனாக வந்தார். ஏனென்றால் தான் படைத்த மனிதரை சந்திக்கும்படி வந்தார். தான் உண்டாக்கின மனிதர்கள் அவரை தேடும் போது அவரை காணும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளியை இன்றைக்கு ஏராளமானவர்கள் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மெய்யான ஒளிதான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த மெய்யான ஒளிதான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான
ஒளி. அல்லேலூயா. அதை பார்க்கிற ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த மெய்யான ஒளி இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இருந்ததா? அல்ல, அது உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அதை ஏதேன் ஏவாளுங்கிற அந்த தோட்டத்தில் இருந்து அந்த மெய்யான ஒளி பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஒளியான தோட்டத்துக்குள்ளே, ஆசீர்வாதமான தோட்டத்துக்குள்ளே அந்த பிதாவாகிய தேவன் அன்றைக்கு இருந்தது போல அவர் இந்த உலகத்திற்கு நம்மை பாதுகாக்கும்படியே அவர் வருகிறார். அதே போலதான் அந்த மெய்யான ஒளியான தெய்வம் அன்றைக்கு ஒவ்வொரு மனிதராய் சந்தித்து வருகிறார். நோவாவை சந்தித்திருக்கிறார், யோனோக்கை சந்தித்திருக்கிறார். அதுக்கப்புறமா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆபிராம் என்ற ஒரு மனிதரை அழைத்து ஆபிரகாமாய் ஆசீர்வதித்த மெய்யான ஒளி. வாசிங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மெய்யான ஒளி அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு உலகத்திற்கு வந்தது நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மளை மகிழ்ச்சியாக்குவதற்கு தான் ஆண்டவரே இயேசு உலகத்திலே வந்தார். உலகத்திலே வந்த நோக்கம் எல்லாம் நம்மளை எப்படியாகிலும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மளை இந்த பூமியிலே பாவ சாபங்களை விட்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையோடு மாத்திரம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே ஒரு மெய்யான இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு. ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமை சந்தித்து ஆசீர்வதித்த ஒளி நம்முடைய மெய்யான ஒளி. அடுத்த பார்க்கிறோம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கே இந்த மெய்யான ஒளி இன்னைக்கு உலகத்திலே பிரகாசித்தாலும் அன்றைக்கும் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக ஒவ்வொரு மனிதரையாய் சந்திக்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் போகிறார். அங்கே மோசையை சந்திக்கும் முன்பாக ஒரு அக்கினி ஒளியாக அந்த மெய்யான ஒளி நின்று கொண்டே இருந்தது. மோசையை சந்திக்கும் போது அவர் ஒரு ஒளியாய் பிரகாசித்தார். எதற்காக என்று சொன்னால், அடிமைத்தனத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்களை மீட்கும்படி, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல ஒரு அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு வரும்படிதான் அன்றைக்கு மோசையை ஒரு ஒளி சந்தித்தது அக்னியிலே. அது நம் தேவனாகிய கர்த்தர், அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரத்திலே மீதியான இடத்திலே அடிமைப்பட்டிருந்தவர்களை ரட்சிக்கும்படி ஒரு ஒளி அங்கே பிரகாசிக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான இடத்துல அடிமைப்படும் பொழுது, அவங்க வேதனைப்படும் போது, கண்ணீர் அடிக்கும் போது கிதியோனை சந்தித்த ஒரு மெய்யான ஒளி. இந்த கிதியோனை அவர் சந்தித்து இஸ்ரவேலை ஜனங்களை மீட்கும் போதும் அங்கே ஒளிதான் ரட்சிப்பை கொடுத்தது. அங்கே தீப்பெட்டியை பிடித்து பந்தத்தை பிடித்த போது அங்கே ஒளி பிரகாசித்தது. ஆனால் கிதியோனுடைய ஜனங்கள் போய் யுத்தம் பண்ணவில்லை, கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணினார். அவர் கிதியோனுடைய தேவனாகிய மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த மெய்யான ஒளியாகிய தேவனை நம்பும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பரிசுத்த பவுலை சந்தித்த ஒரு மெய்யான ஒளியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சத்தத்திலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்கே ஒரு ஒளி ஒரு மனிதனை சந்திக்கிறது, சவுல் என்ற மனிதனை சந்திக்கிறது. ஏனென்றால் பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி, பிரஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, பிரஜாதி ஜனங்கள் தேவனை அறியும்படி இங்கே ஒரு ஒளி ஒரு மனிதரை சந்திக்கிறது. சவுல், அவருக்கு வெளிப்பட்ட ஒளி இயேசு என்ற ஒளி. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பிதாவாகிய தெய்வம் அன்றைக்கு அநேகரை சந்தித்துக் கொண்டே வந்தது. ஒரு நாள் அவரே இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிப்பட்டார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 1:21 நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கும்படி வந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு என்ற ஒளி. கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த மெய்யான ஒளியை மெய்யாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை மெய்யாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளானால்
உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் அவர் தருவார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினாலும் அவருடைய நோக்கம் எல்லாம் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனாய் கர்த்தரை அறிய வேண்டும், அந்த மெய்யான தேவனை பற்றி கொள்ள வேண்டும், மெய்யான தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால ஏசாயாவின் காலத்திலேயும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்துகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த ஒளி எதற்கு இந்த உலகத்துக்கு வந்துச்சா, மரண இருளில் இருக்கிறவங்களையும் வேதனையில் இருக்கிறவங்களையும் துக்கத்தில் இருக்கிறவங்களையும் வாழ வைக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த மெய்யான ஒளியினிடத்துல வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மெய்யான ஒளியை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மெய்யான ஒளியை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மெய்யான ஒளியை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த மெய்யான ஒளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். சகரியாவுடைய வாழ்க்கையில அந்த ஒளி பிரகாசித்ததை பார்க்க முடிகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சகரியா வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை ஆண்டவர் வீசுகிறார். அது கற்பத்தின் கனியாகிய ஒளி. அவன் வாழ்க்கையில கற்பத்தின் கனியற்ற சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் அவனை சந்தித்து, லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் தூபத்தின் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உன் குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளி, அவர் உலகத்துக்கு மேன்மை கொடுக்க வந்த ஒளி. சகரியா வாழ்க்கையில அவர் ஆண்டவரோடு இருந்த ஒரு ஆசாரியனா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத போது அவனையும் சந்தித்து அவனையும் ஆசீர்வதித்து அவன் மூலமாக யோவான் என்ற ஒரு தீர்க்கனையும் உலகத்துக்கு கொடுத்த ஒளி. ஆபிரகாமை அழைத்த போது 75 வயதிலே கர்ப்பத்தின்கள் இல்லாத போது 100 வயதிலே அவன் சந்ததியை ஈசாக்கை கொடுத்து யாக்கோபை ஆசீர்வதித்து உலகத்திலே அநேக பரிசுத்தவான்களை இந்த பூமியில ஏற்படுத்தின மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை டிசம்பர் காலத்துல நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். மெய்யான ஒளியாக இயேசுவை அதிகமாய் தேடுவோம், அதிகமாக நம்புவோம், அதிகமாக அவர்களை சார்ந்து கொள்வோம். அந்த மெய்யான ஒளியான இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த மெய்யான ஒளியாக இயேசுவை நீங்கள் எப்படி கண்டு கொண்டிருக்கீங்க? எப்படி அவரை நம்புகிறீர்கள்? எப்படி அவரை ஆராதிக்கிறீர்கள்? சொன்னது போல ஆபிரகாமை சந்தித்த மெய்யான ஒளி எதற்காக என்றால், இஸ்ரவேல் ஜனத்துக்கு தகப்பனாகும்படி, உங்களுக்கு எனக்கு தகப்பனாகும்படி. மோசேயை சந்தித்த ஒளி ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து கானானுக்குள்ளே கொண்டு வரும்படி. கிதியோனை சந்தித்த ஒளி ஏனென்றால் மீதியானுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது. பவுலை சந்தித்த ஒளி எதற்காய் பவுலை சந்தித்தார்? பவுல் மூலமாய் உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு போகும்படி. உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறாரா அந்த மெய்யான ஒளி? உங்களையும் என்னையும் சந்தித்திருப்பாரானால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அந்த மெய்யான ஒளியை குறித்து மற்றொரு சொல்லுவோம், இயேசுவை அறியாத இடத்திலே சொல்லுவோம். ஒருவருக்காகவும் கொண்டு போய் இந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாம் காண்பிப்போமானால் நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அது யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். அந்த 9ஆம் வசனம் 1:9, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி உலகத்துல வந்து நம்மளை பிரகாசிக்கும்படி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லாரும் அந்த மெய்யான ஒளியை அறிந்து மெய்யான ராஜ்யத்துக்கு வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்வாராக. அந்த வார்த்தை உங்களோடு பேசிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி செவி. அன்பின் ஆண்டவரே, நடியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா, இந்த டிசம்பர் காலத்துல நீங்க மெய்யான ஒளியாக எங்களை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்துல வந்து ஆண்டவரே எங்களை பிரகாசிக்கும்படி, எங்களை ஆண்டவரே மற்ற மக்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி, மற்ற மக்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்தும்படி, எங்களை உயர்த்தும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு மாத்திரம் அல்ல, 2000 ஆண்டுகள் முன்பாக அல்ல, அதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனே நீர் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆண்டவரே நீர் ஒளியுள்ள வாழ்க்கையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவரே மோசே, ஆண்டவரே அப்படி தாவீது ஒவ்வொருவருக்காக வெளிப்படுத்தினீர். இன்றைக்கும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், இந்த டிசம்பர் மாதங்கள் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.
ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கிற மாதமாய் அறிவிட்டும், எல்லா ஜனங்களும் அறிகிற நாளாய் அறிவிட்டும், முழு உலகமும் அறியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இந்த ஒளியாகிய தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கடந்து சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி எங்களுடைய இருதயங்களுக்கு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் அநேக கண்களை திறங்கப்பா, திறக்காத கண்களை திறங்க. பாவ அடிமத்தனத்துல சாபத்துல மூழ்கி இருக்கிற கண்களை திறங்க ஆண்டவரே, திறங்க என்று ஜெபிக்கிறோம். நீரே அந்த மெய்யான ஒளி, இயேசு என்ற ஒளி ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் அப்படியே அநேகருக்கு போய் மெய்யான ஒளியாக இயேசுவை சொல்லுங்கள். இந்த மாதம் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற மாதம். அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவங்க வாழ்க்கையில மேன்மை கொண்டு வாங்க. தொடர்ந்து எளியோர் யூடியூப் சேனல் வழியாக வருகிற செய்தியை கேளுங்கள். அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க, மற்றவருக்கும் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.